ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.4ஓட 8th கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A -4, 2 அண்ட் பாயிண்ட் B 6, -4. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு லைனோட 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த லைன். இந்த லைனோட 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஏ, ரெண்டாவது பாயிண்ட் வந்து பி. இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -4, 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6, -4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? இந்த லைனுக்கு பர்பண்டிகுலரா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இந்த லைன் ஆனது இந்த ஏபியை வந்து ஈக்குவலா பைசெக்ட் பண்ணோம். சரிங்களா? ஈக்குவலா என்ன பண்ணோம், பைசெக்ட் பண்ணோம். அதனால இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இதுதான் கொஸ்டின். கிளியரா இருக்கா? ஓகே, சோ எப்படி நம்ம சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏபி வந்து ஈக்குவலா பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமே. இந்த பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கோங்க. இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஏபி உடைய மிட் பாயிண்டா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சலாமா? ஓகே, ஃபைண்டிங் பாயிண்ட் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 6ஐயும் -4ஐயும் ஆட் பண்றோம். அப்போ 6 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடுங்க, கமா. அதே மாதிரி -4ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? -4 plus 2 by 2. இதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் சி. சிங்கிற பாயிண்ட் வந்து இதுதான். கிளியரா? ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா வருது 6 - 4 2. 2 by 2 வந்து என்ன, 1. சரிங்களா? -4 plus 2 என்ன வருது, -2. -2 by 2 அப்படின்னா -1. அப்ப சிங்கிற பாயிண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சாச்சு. தட் இஸ் 1, -1. கிளியரா? அது போக இந்த ஏபி உடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபைண்டிங் ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி. கிளியரா? ஸோ இப்போ இந்த ஏபிக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம x1 வச்சுக்கலாம், இது வந்து y1, இது வந்து x2, y2. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா m is equal to y2 minus y1 by x2 minus x1. கிளியரா? ஸோ இந்த இடத்துல y2ங்கிறது -4, y1 அப்படிங்கிறது 2, அதனால ஃபார்முலா படி -2. So divide by x2 minus x1. அப்போ 6 minus of -4. So இதை சிம்பிளை பண்ணுங்க, என்ன வருது, -6 நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல வந்து 10. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ண 2ஆல கேன்சல் பண்ணுங்க, என்ன வருது உங்களுக்கு, -3/5. சரிங்களா? இது வந்து அது ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைனோட ஸ்லோப்பு. கிளியரா? ஏபிங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலரா இன்னொரு லைன் இருக்கு, அதுதான் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு வேணா நம்ம சிடி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேரு இந்த சிடி அப்படிங்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இப்போ. சரிங்களா? ஏபி அண்ட் பிடி, சாரி, ஏபி அண்ட் சிடி, இது ரெண்டு வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். therefore slope of AB and slope of CD ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் வந்து -1க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஏபிக்கான ஸ்லோப் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, தட் இஸ் -3/5. அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, -3/5 இன்டு ஸ்லோப் ஆஃப் சிடி, ஸ்லோப் ஆஃப் லைன் சிடி, தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த -3/5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ வந்து இந்த லைன் சிடி இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்லோப் வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ -5 டிவைட் பை -3. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, 5/3 அப்படின்னு வரும். இதுதான் என்ன அப்படின்னா இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இருக்கு இல்லையா, ஓகே, ஏபி உடைய பர்பண்டிகுலர் பைசெக்டார், அதனுடைய ஸ்லோப். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த சிடியில சிங்கிற பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே,
இந்த சிடியோட ஸ்லோப் வந்து 5/3 அப்படிங்கறதும் தெரிஞ்சாச்சு. சரிங்களா? அப்போ ஒரு ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். சரிங்களா? அப்ப ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? கண்டிப்பா முடியும். சரிங்களா? சோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி perpendicular bisector of CD is. சரிங்களா? சோ என்ன வரும்? இதுக்கான ஃபார்முலா y minus y1 that is equal to m into x minus x1. சரிங்களா? இதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா. சோ இதுல நம்ம mங்கிற இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த mக்கு பதிலா இந்த 5/3ங்கறத சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த y1 x1 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த சிங்கிற பாயிண்ட். சரிங்களா? சிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் இந்த லைன்ல. சரிங்களா? இந்த லைன்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த பாயிண்ட். அதனால சிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இங்க x1 y1க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். கிளியரா இருக்கா? ஓகே, சோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ இப்போ சிங்கிற பாயிண்ட் தெரியும், தட் இஸ் 1, -1 அண்ட் ஸ்லோப் m என்னன்றது தெரியும். ஓகே, தட் இஸ் 5/3. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணா y minus y1, y1ங்கிறது -1, ஸ்லோப் வந்து 5/3 அண்ட் x minus x1, x1ங்கிறது 1. சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணுங்க, தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிரும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ அப்ப என்ன வருது நமக்கு? y minus -1 வந்து +1 அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துல 5/3. சோ அடுத்தது வந்து x minus 1 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சோ இந்த 3 வந்து இப்ப லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 5 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் சிம்பிளை பண்ணுங்க. சரிங்களா? சோ அப்போ 3y plus 3 that is equal to 5x minus 5. சரிங்களா? சோ இப்போ எல்லா டேர்மும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. சோ இப்போ என்ன வருது? 5x, இந்த 3y 3 எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிட்டா 5x minus 3y minus 5 minus 3 minus 5 minus 3 that is equal to 0. இதை ஃபர்தரா சிம்பிளை பண்ணா 5x minus 3y minus 5 minus 3ங்கிறது ஆட் பண்ணோம்னா -8 that is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். கிளியரா இருக்கா? சோ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் உடைய ஈக்குவேஷன் வந்து இதுதான். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? அண்ட் இந்த ஆன்சர் வந்துச்சா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன் வந்து தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். அண்ட் உங்களை யாருக்காவது வந்து இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய கியூஆர் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல்.